everyone, welcome back to our channel Beauty Talk with me DSK. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 7. இன்றைக்கி என்ன கலர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆரஞ்ச். என்கிட்ட வந்து ஃபுல் ஆரஞ்சு சாரீ கிடையாது. இதுவே ஆக்சுவலி என்னோடய சாரீ கிடையாது. நான் கட்டுற முக்கால்வாசியான சாரீ என்னோடய அம்மா கிட்டேருந்து நான் ஆட்டையை போட்டது தான். அவங்களோட சாரீ தான் நான் வந்து கட்டிகிட்ருக்கேன். நான் பெருசாக வந்து எனக்கு இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து குத்தக்கூடாது, சிம்பிளாக அப்படி தான் நான் என்னோடய சாரீஸ் சூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே என்னோடய அம்மாவோட சாரீ. ஸோ அந்த டைமில் வந்து இந்த சாரீ வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக, இது வந்து கிட்டத்தட்ட சரஸ்வதி சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எனக்கு இந்த பீச் இருந்தது. ஸோ ஆரஞ்ச் ஃபேமிலிங்கிறதுனால நான் இந்த சாரீ சூஸ் பண்ணேன். மேஜராக இது ஒயிட் இருக்கும், பட் இந்த பார்டரில் வந்து ஆரஞ்சு இருக்கும். சரி, ஓகே, ஆரஞ்சு கலர் போடணுன்ட்டு இந்த சாரீ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எந்த காடஸ் வந்து நம்ம வழிபடுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி. அவங்களோட இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா கலராத்ரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூகுளில் கிடச்சிது. நான் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இன்னியோட லுக்கு வாங்க சீக்கிரமாக போய் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். பிகாஸ் நானும் உங்களோட தான் வந்து பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து என்னோடய ஃபைனல் லுக்கை பார்க்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு வந்து இந்த ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ ரெகுலராக மேக்கப் போட்டால் ஸ்கின் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாகவே ஆக்னி ப்ரான் ஸ்கின் தான். ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கின் டேமேஜ் தான். ஸோ டெய்லி நான் வந்து மேக்கப் போடுற மாதிரி ஆகுது. அதனால என்னோடய ஸ்கின் பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ யாராச்சும் டெய்லி நான் மேக்கப் போட போகிறேன் அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. அண்ட் நான் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே என்னோடய ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆக தான் செய்யும். பிகாஸ் நம்ம மேக்கப்னு பண்ணுற எல்லாமே இது வந்து கெமிக்கல் தான். அப்போ ப்ரைடுக்கெலாம் நீங்கள் போடுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் நம்ம போடுறதுனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அண்ட் நாங்கள் வந்து பிரைட் கிட்ட இதையும் சொல்லுவோம், எவ்வளோ க்ளீனாக நீங்கள் மேக்கப்பை வந்து கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் வந்து நல்லா கிளியராக சொல்லிட்டு தான் வருவோம். அண்ட் ஒன் டே போடுறதுனால எதுவுமே கிடையாது. கீப்பிங் ஆன் நம்ம வந்து டெய்லி நம்மளோட ஸ்கின்னில் மேக்கப் போட்டுகிட்டே இருந்தோம்னா இப்படி தான் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அண்ட் ஸ்கின் கேர் நம்ம பண்ணாலுமே சரி, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ப்ரீத்திங் டைம் கொடுக்கணும். நான் இந்த நவராத்திரி சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 வீக் ஆச்சு என்னோடய ஃபேஸில் நான் மேக்கப் போடாமல் தான் இருப்பேன். பிகாஸ் என்னோடய ஸ்கின்னும் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவை. அதனால் ஸோ நீங்களும் யாராச்சும் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா டெய்லி என்னோடய ஜாப்க்கு நான் போட்டுட்டு போகிறேன்னா சண்டே கண்டிப்பாக எல்லாருக்கும் லீவாக தான் இருக்கும். சில பேருக்கு சாட்டர்டேவும் லீவாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கீங்கன்னா எந்த மேக்கப்புமே பண்ணாதீங்க, ஸ்கின் கேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரீத் பண்ண விட்டுருங்க, எதுவுமே போடாமல். ஈவன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ நான் 9 days நான் மேக்கப் போட்டேன் இல்லையா கண்டினியூஸாக. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 days நான் எந்த ஸ்கின் கேர் கூட பண்ண மாட்டேன். ப்ராப்பராக என்னோட மேக்கப்பை வந்து கிளென்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சும்மா ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவேன். வெளியில் போனோம்னா சன்ஸ்க்ரீன் போடுவேனே தவிர்த்து வேறு எந்த ஸ்கின் கேரும் நான் பண்ண மாட்டேன். ஸோ நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். மேக்கப் என்னோடய ஸ்கின் கேர் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து ப்ரைமர் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன ப்ரைமர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் தான். ஸோ இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். உடனே உங்களுக்கு இந்த எஃபெக்ட் தெரியுதா ப்ரைமரோடது? ஸோ இங்கெல்லாம் வந்து ஷைனியாக இருக்குது. நான் அதை அப்ளை பண்ணோன்னே டக்குன்னு பிளர் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து ப்ரைமரோட ஒர்க். உங்களோட போர்ஸ் எல்லாம் நல்லா ஹைட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து கன்சீலர் வந்து நான் இந்த 1/2 கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து என்னோடய டார்க்கஸ்ட்டு ஷேட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா ப்ரஷில் என்னோடய ப்ராடக்டை ஜஸ்ட் டெபாசிட் தான் பண்ணேனே தவிர்த்து பிளெண்ட் பண்ணல. இப்போ தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ பிளெண்டிங்க்கு நான் என்னோடய குட்டி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் டைரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபவுண்டேஷன் போட்டுக்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நான் வந்து மேக்கோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்கோட ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து 42 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹாஃப் ஃபேஸ் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து உங்களுக்கு டேம்ப் ஸ்கின், இந்த சைடு வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அண்ட் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்கை வந்து மேட்ச் பண்ணணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை. பிகாஸ் இது எங்கள் அம்மாவோட சாரீ. இதில் மட்டும் ஃபவுண்டேஷன் வந்துடுச்சுன்னா எனக்கு உன்னே போட்டுருவாங்க. ஆனால் நான் நெக்கை வந்து விட்டுடுறேன். ஜஸ்ட் ஃபேஸுக்கு மட்டும் நான் இன்றைக்கி மேக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது நெக்கையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்சீல் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஹைலைட்டட் ஏரியாஸில் மட்டும் கன்சீல் பண்ண. கன்சீலர் வந்து இன்சைட்டோட கன்சீலர் ஷேட் வந்து MN20. ஜஸ்ட் என்னோட அண்டர் ஐஸ் அண்ட் அபவ் த ஐஸ் மட்டும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். என்னோட பேஸ் வந்து நல்லா செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். ஸோ செட்டிங்க்கு வந்து நான் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் எடுக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. என்னென்னா ப்ராடக்ட் வந்து நல்லா தான் இருக்குது, ஃபைன் பவுடராக தான் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல்ஸ் எதுவுமே இல்லை. பட் இது என்னென்னா இப்படி ஃபுல்லாக ஹோலாக இருக்குல்ல, இப்படி பண்ணிட்டாலே நிறைய ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்துடுது. தேவை தாண்டி நிறைய ப்ராடக்ட் வந்தது. திருப்பி அது உள்ளேயும் போட முடியல என்னால். ஸோ நிறைய ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகுது இப்படியே. அதை மட்டும் தான் இதில் பிரச்சனை. அவங்க பேக்கேஜிங் எதனா மாற்றுறாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன். இங்கே நான் ஃபவுண்டேஷனே போடல, ஆனால் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன் ரீசன் அப்படின்னா இங்கே மட்டும் ரொம்ப பிளாண்டாக இருக்கும். பவுடர் போட்டோன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இந்த டோன் கூட என்னோடய ஃபேஸை மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மேக்கப் சூப்பராக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். எக்ஸாக்ட் இந்த பீச் கலர் அண்ட் இந்த ஒரு லைட் ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் பேஸ் கலராக கொடுத்துக்கிறேன். ஸோ லைட்டாக தான் உங்களுக்கு அந்த பேஸ் கலர் தெரியும். ஓகே, ஸோ 2 ஐஸ்லையுமே ட்ரான்சிஷன் கலர் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரிசைஸ்டு குட்டி ப்ரஷில் இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு வேறு எதுவும் ஆகலை. ஸோ இந்த கலர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அவுட்ரு கார்னரில் மட்டும் நான் அந்த கலர் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் அவுட்டர் கார்னரில் மட்டும் நான் அந்த ஷேட் வந்து ஆட் பண்ணுறேன். சேம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஷிம்மர் ஷேட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஷிம்மர் ஷேடுக்கு வந்து நம்ம உடைச்சோம் இல்லையா அந்த லாக்யூ பியூட்டியோடது. ஸோ இதை இப்போ நம்ம வந்து உடைக்காமல், ஆக்சுவலி இதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸே இருக்குது. இந்த கலர் ஆட் பண்ணலாம், இது போடலாம், இது போடலாம். ஸோ நான் இந்த டார்க் பீச் கலர் வந்து இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கையிலேயே வந்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே வரைக்கும் உங்களுக்கு ஷிம்மர் போட்டிருப்பேன், இங்கே டார்க்காக இருக்கும். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட ஐ லுக் டன். ஸோ சேம் நான் அதே மாதிரி இந்த சைட் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ ஹெவனோட ஐலைனர் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப 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 தின் லைன் ட்ரை பண்ணுறேன், வரலன்னா திக்காக தான் போட போகிறேன். ஸோ ஜஸ்ட் தின்னாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதுவே எனக்கு ஓகே தான். ஸோ அதே மாதிரி நான் இந்த சைடும் போடுறேன். 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா விங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல, நார்மல் லைனர் கொடுத்துருக்கேன். கீழே வந்து நான் காஜல் வந்து போடுற மாதிரி இல்லை. என்ன ரீசன்னா, ஆக்சுவலி போட்டால் நல்லாயிருக்கும், பட் என்னோடய ஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்குது ரெகுலராக வந்து நான் ப்ராடக்ட் போடுறதுனால. அதனால் நான் ஜஸ்ட்டு காஜல் விட்டுடுறேன். இன்கேஸ் வேணும்னா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் மஸ்காரா போட போகிறதுல ஜஸ்ட் லேஷ் மட்டும், ஆஸ் யூஷுவல் கிடையாது, எப்போவுமே போடுவேன். பட் நான் சொன்ன மாதிரி நிறைய எனக்கு லேஷஸ் வந்து ஃபாலோ ஆகுதுங்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் கேர்லர் வச்சு கேர்ல் பண்ணிவிட்டு விட்டுற போகிறேன். ஸோ இதுவே எனக்கு ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ வந்து நான் இந்த ப்ளூ ஹெவனோட ப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ ஐப்ரோவும் முடிச்சாச்சு. நான் வந்து இப்போது கோம் மட்டும் பண்ணிக்க போகிறேன் ஐப்ரோஸை. ஸோ ஓகே, ஐப்ரோஸ் ஆல்சோ டன். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஏசியோட ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு கான்டோரும் நான் பெருசாக பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை எனக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹைலைட்டர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பிந்தி அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஹேர் டூ பண்ணிவிட்டு ஜுவல்லரிஸ்லாம் போட்டதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து லிப்ஸ்டிக் அண்ட் பிந்தி வச்சு பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் குயிக்காக போயிட்டு இப்போது கடகடன்னு என்னோடய ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து மேட்ச் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஹாய், ஐம் பேக். ஸோ இந்த ஹோல் சீரீஸ்லேயே வந்து இப்போ தான் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் ஒரு தெரப்பட்டிக்கான விஷயம்னா இந்த பேங்கிள்ஸ் மேட்ச் பண்ணுறது தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து நான் பார்க்குறப்பல ஓகே இது மேட்ச் பண்ணிக்கலாம் அது மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு ஒரு மாதிரி இது எனக்கு கொஞ்சம் தெரப்பட்டிக்காக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி லைக் நெக் பீஸ் அண்ட் ஹியர் பீஸ் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு தேடுறதை விட எனக்கு இந்த பேங்கிள் பேரப் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் அது ஆக்சுவலி அண்ட் இன்னொன்று நான் அந்த நவராத்திரி சீரீஸுங்கிறதுனால பேங்கிள்லாம் போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் பெருசாக பேங்கிள் போடுற பர்சன் கிடையாது. இந்த ஒரு பிரேஸ்லெட் தான் எப்போவுமே என் கையில் இருக்கும், கழட்டவே மாட்டேன். இன்னொரு கையில் வாட்ச் இன்கேஸ் இல்லைனா கூட அப்படி தான் விட்டுருன்னு எடுத்து பேங்கிள்லாம் போட மாட்டேன். பட் எனக்கு இப்போ இந்த மாதிரிலாம் மேட்சப் பண்ணி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அண்ட் குயிக்காக நான் வந்து ஜுவல்லரிஸ் பற்றி பேசிடுறேன். இது வந்து கண்ணாடி வளையல் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு பேர்ல் பேங்கிள். ஸோ அதை வந்து நான் ஒயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேரப் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கையிலும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு இதுவுமே இந்த செயினுக்கு வந்து கிட்டத்தட்ட என்னை விட ஒரு 5 வயசு அப்படி கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போத்துலேருந்து நாங்கள் வச்சுட்டு இப்போ தான் நான் யூஸ் பண்ணி எனக்கு ஞாபகமே. அந்த மாதிரி சின்ன வயசில் நான் யூஸ் பண்ணி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ தான் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது நார்மலாக வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தில் சேர்ந்து ஒரு ஹியரிங். ஸோ இதுதான் இன்றைக்கி ஜுவல்லரிஸ் நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிந்தி அண்ட் லிப்ஸ்டிக்கு போயிடலாம். லிப்ஸ்டிக் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஆரஞ்ச் ஷேட் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. பிகாஸ் நான் பெருசாக ஆரஞ்ச் ஷேட்லாம் போடுற பர்சன் கிடையாது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லிப் லைனர் வந்து ஃப்ரம் மார்ஸ். ஸோ லிப்ஸ்டிக் வந்து மிஸ்க்லார்லேருந்து ஆரஞ்ச் ஷேட் தான் எடுத்திருக்கேனே. ஸோ இது எந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகும் இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ காட், வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷேட் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் நான் போடவே மாட்டேன். பார்க்கலாம் எப்படி அது வருதுன்னு. இதுக்கு மேலே வந்து நான் திருப்பியும் லைனர் வச்சு ஒரு டச்சப் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட் வந்து மிஸ்க்லார் 57 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இதில் கொடுக்கல டீட்டெயிலிங். இதுக்கு மேலேயே நான் திருப்பி லைனர் ஒரு வாட்டி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, பட் இந்த லிப்ஸ்டிக் வந்து லாங் ஸ்டேலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தண்ணி குடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அது போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, கூடவே அந்த லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிந்திக்கு வந்து இந்த எல்லோ கலர் குட்டி போட்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டியாக இருக்குல்ல.
ஐ திங்க் இது வந்து செட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஓகே, இது அழகாக இருக்குல்ல. எனக்கு இந்த மேட்சிங் போட்டு வைக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கு மேலே சும்மா குங்குமம் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். குங்குமம் ஆக்சுவலி குங்குமம் இங்கே இல்லை, நான் போய் வச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நான் வந்து அந்த ப்ளஷ் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் தான் வச்சேன். கொஞ்சம் பெருசாக வச்சிட்டேன், நல்லா தெரியணுன்ட்டு. பட் ஓகே, இதுக்கு மேலே நான் வந்து குங்குமம் வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக் ஆஃப் டே 7 நவராத்திரி சீரீஸ். அண்ட் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ எண்டே ஆக போகுது. இன்னும் ஒரு 3 டேஸ் கூட இல்லைன்னா ஒரு 2 டேஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த சீரீஸ் வந்து ட்ரை பண்ணதில் ஒரு விஷயம் புதுசாக நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு தெரப்பட்டிக் ஒரு என்ன சொல்கிறது, தெரப்பட்டிக் இன்ட்ரெஸ்ட் ஒரு தெரப்பட்டிக் ஹேபிட்னு சொல்லலாம், பேங்கிள் ரீஅரேஞ்ச் பண்ணுறது. ஸோ எப்பயாச்சும் மூட் ஆஃபாக இருந்துச்சுன்னா அந்த வேலை பண்ணால் கொஞ்சம் காம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. எனக்கு இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சா அந்த பேங்கிள் ரீஅரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த நவராத்திரி சீரீஸ்னால எனக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மேக்கப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் புதுசாக என்னோடய ஃபேஸில் ட்ரை பண்ணவே மாட்டேன் பிகாஸ் ஆஃப் மை ஸ்கின். பட் இப்போ வந்து இந்த சீரீஸ்னால நான் நிறைய லுக்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன், விச் இஸ் அ வெரி குட் திங் அப்படின்னு நான் எனக்காக நான் நினச்சிக்கிறது. அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ அண்ட் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லுக் எனக்கு இப்போ பார்க்குறப்போ சந்தனம் வச்சா மேபி ஒரு கேரளா ஸ்டைல் லுக் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் அங்கெல்லாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜுவல் தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி தான் வந்து காஸ்டியூம் இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஆரஞ்சுக்கு நான் பேர் பண்ண ஒரு விஷயம். இல்லைனா நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.